அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். ஒன்று ட்ரம்ப் வாங்கி அடிக்கிற சரக்கு பாட்டில் பிராண்ட் என்னன்றதை கேட்டு நாமளும் அதை வாங்கி அடிச்சுக்கிட்டு அவன் சொல்கிற செய்தியை கேட்கணும். இல்லைன்னா வாரது வரட்டும் வந்து தலையிலே உச்சந்தலையிலே விளையாட்டுன்னு சத்தம் இல்லாமல் இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது ட்ரம்புடைய பேச்சு. 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. குவைத் நாடு தங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்க்கலாம். பூமாதேவி ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சு போய் இருக்குது. அடுத்த ரவுண்டு வந்திருக்குது. அல்லாஹு ஆலம். ட்ரம்புடைய அறிவிப்பு என்ன தெரியுமா? த வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜர்னல், ட்ரம்ப் சூன், அதாவது விரைவில் the Strait of Hormuz will be US territory. அதாவது ஹொர்மஸ் நீரிணை வந்து யூஎஸுக்கு சொந்தமான ஒரு ஏரியாவாக மாறும், பகுதியாக மாறும். என்னது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மஸ் கடல் வந்து இன்டர்நேஷ்னலுக்குரியது, இதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொன்ன அதே ட்ரம்ப் வாயால் இப்போ இப்படி ஒரு கதை வெளியாகினது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த சூழலில் அப்பாஸ் அரகாச்சி, ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரகாச்சி, ஈரான் ஹேஸ் நாட் டிசைட் டு ரெஸ்யூம் டாக் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்ட் மெசேஜ் பீயிங் எக்ஸ்சேஞ்ச் கத்தார் அண்ட் பாகிஸ்தான் திஸ் மூமெண்ட். இனிமேல் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நாங்கள் ஈரான் வந்து அமெரிக்காவோட வைக்க போகிறதில்ல, மறுபடியும் பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ண போகிறதில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வெறும் 2 நாள் 16ஆம் திகதி மற்றும் 17ஆம் திகதியோட முடிவடைகிறது பேச்சுவார்த்தைக்கான அடுத்த காலக்கெடு கொடுத்தது. அதாவது எதிர்வரும் 18ஆம் திகதி அன்றைக்கு ஒன்று அமைதி நிலவும், இல்லையா ஆரம்பமாகும் மிக மோசமான ஒரு போர் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நாங்களும் தயார் நிலையில் தான் இருக்கிறோம். அதற்கான தீவிர ஆலோசனைகளை தற்போது உச்ச தலைவருடைய தலைமையில் நாங்கள் நடத்தி வரோம் அப்படின்னு ஈரான் தரப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் யுத்தம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா, நான் உங்களை விழுங்குறேன் அப்படின்ற மாதிரி. அல்லாஹு அக்பர். இறைவன் தான் அனைவரையும் பாதுகாக்கணும். கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் திகதி மலேசியா, அதுக்கு அடுத்ததாக மார்ச் வந்து வெனிட்டிவ் தீவில், அடுத்தது தொங்கா தீவில் மார்ச் 30, 24, ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி. நான் உங்களுக்கு கடந்த நாட்களில் இந்த மேப் அப்படியோ போட்டு காட்டி உங்களுக்கு இது சம்பந்தமான தகவலை மறுபடியும் உங்களுக்கு தெரிவித்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி இந்தோனேஷியாவில் 7.4 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகுது. மறுபடியும் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 7.7 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னமும் கணக்கெடுப்பில் இருக்குது. இப்போதைக்கு மீட்கப்பட்ட சடலங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 40ஆக அதிகரிச்சிருக்குது. இன்னும் இடிபாடுகளில் மீட்பு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தோனேஷியாவில் நடந்த சம்பவம் இது. மறுபடியும் ரொட்டைனில் வருதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் பாருங்கள், இந்தோனேஷியா, மலேசியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், டொங்கோ, வெனிஜு தீவுகள், மெக்சிகோ, வெனிசுலா, கொலம்பியா, இந்த மாதிரியான பல நாடுகள். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோடு இல்லை, பக்கத்து நாடு இல்லை. சாதாரணமாக இந்தோனேஷியாவுக்கும் கொலம்பியாவுக்கும் இருக்கிற தூரம் பிரம்மாண்டமான ஒரு தூரம். அப்படியே ஒரு எல்லையே ரவுண்டு கட்டுது. அப்படியே ஒரு சுற்றுச்சூழல் ஒரு ரவுண்டு ஒன்று அடிக்கிற மாதிரி இருக்குது. இறைவன் தான் பாதுகாக்கணும். மீட்பு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தோனேஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்தும் ஏதாவது ஒரு இயற்கை அழிவு வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். ஏன்னா கடந்த காலங்களில் புவியியல் ஆய்வாளர்களே தெரிவிச்சிருந்தாங்க, கிழக்காசிய நாடுகள் மற்றும் தெற்காசிய நாட்டு பகுதியில் இனிவரும் காலங்களில் ரொம்ப அதிகமான இயற்கை சீற்றம் இருக்கும். ஏன் இலங்கையில் கூட பெருசாக உங்களுக்கு தெரியும், மறுபடியும் வெள்ளம், மறுபடியும் புயல், காற்று, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம்.
அதே மாதிரி யாராவது தேடி பிடிச்சி ட்ரம்ப்புடைய சரக்கை வாங்கிடுங்க, ஆளுக்கு கொஞ்சம் அடிச்சுட்டு அவன் சொல்கிற நியூஸை கேட்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா சும்மா வாய் விட்டு அவனுங்களையும் சும்மா கிண்டி விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை மறுபடியும் தூண்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு அமைதியான நிலைமை வந்ததுக்கு சாத்தியமே இல்லாமல் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். أعربت وزارة الخارجية عن تضامن دولة الكويت مع جمهورية إندونيسيا الصديقة إثر الزلزال الذي ضرب البلاد وأسفر عن وقوع عدد من الضحايا بين قتيل وجريح، فضلا عن خسائر مادية جسيمة. وتقدمت الوزارة بخالص تعازي دولة الكويت وصادق مواساتها إلى حكومة وشعب جمهورية إندونيسيا الصديقة وإلى أسر الضحايا، متمنية للمصابين الشفاء العاجل. الحرب مع إيران تتحول لهاجس يقلق الاقتصاد الأمريكي من الداخل والخارج، إذ لم يعد الصراع اختبارا للقوة العسكرية الأمريكية فقط، بل تخطى إلى سؤال جوهري حول قدرة واشنطن على تحمل حرب طويلة متعددة الكلفة. فمع استمرار العمليات يتآكل مخزون الذخائر الدقيقة والصواريخ الاعتراضية بوتيرة أسرع من قدرة خطوط الإنتاج على تعويضها، لتتحول معادلة الحرب من سؤال عن التفوق العسكري الأمريكي إلى قدرة المخزون العسكري على الاستدامة، إذ أن الاستنزاف في الوقت الحالي لا يقتصر على الميدان وحده، فكل صاروخ يستهلك بفاتورة جديدة لإعادة التصنيع ويضغط على مخزونات يفترض أن تبقى على أهبة الاستعداد للأزمات الأخرى. فمعضلة واشنطن تكمن في قدرتها على مواصلة الحرب مع طهران. في ذات الوقت هناك مطالبات من حلفائها للحفاظ على التزاماتها العسكرية تجاهها. الاقتصاد الأمريكي قاب قوسين أو أدنى، فاتورة الصراع تطول إلى أبعد من الإنفاق المباشر على العمليات العسكرية لتشمل إعادة بناء المخزون وتوسيع الطاقة الإنتاجية وزيادة العقود الدفاعية، فضلا عن الضغوط غير المباشرة على الطاقة والتضخم والموازنة.